இங்கிலீஷ் கிராமரில் வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா டென்சஸ். இந்த டென்சஸ் வந்து 12 இருக்குது. இந்த 12 டென்சஸ் நீங்கள் வந்து நல்லா தரவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷில் நீங்கள் ஈஸியாக பேசவே ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட் டென்ஸ், அப்புறம் பாஸ்ட் டென்ஸ், அப்புறம் ஃப்யூச்சர் டென்ஸ். ப்ரெசண்ட் டென்ஸில் இருக்கிற சப்டிவிஷன்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசண்ட், ப்ரெசண்ட் கண்டினியூஸ், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ பாஸ்ட் டென்ஸில் சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அடுத்தது ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸ் அது வந்து சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ பாருங்கள், மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. இதை நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த 12 டென்சஸை நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசண்ட் டென்ஸ். இதுக்கான கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி, யூஷுவலி, ஜென்ரலி, ரெகுலர்லி, நவ்வடேஸ், டுடே, எவ்ரிடே. இதெல்லாம் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட் டென்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கான கீவேர்ட்ஸ். இப்போ இது சிங்குலரில் எப்படி வரும், ப்ளூரலில் எப்படி வரும்னு நம்ம பார்க்கலாம். சிங்குலரில் பாருங்கள், அவன், அவள், அது அப்படின்றது தான் சிங்குலர். ஹீ கோஸ் டு டெம்பிள் டெய்லி, ஹீ கோஸ் டு டெம்பிள் டெய்லி. அவன் தினந்தோறும் கோயிலுக்கு போவான். அடுத்தது ஷீ கோஸ் டு டெம்பிள் டெய்லி, அவள் தினந்தோறும் கோயிலுக்கு செல்வாள். அடுத்தது இட் கோஸ், இட் கோஸ் டு சம்வேர் எல்ஸ். அது நீங்கள் எது வேணாலும் சொல்லிக்கலாம். இட்டுன்றது அது, அவை அப்படின்றத குறிப்பிடுறது. அடுத்ததில் ஐ என்பதும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர். ஐ கோ டு டெம்பிள் டெய்லி. அடுத்தது இப்போ நம்ம ப்ளூரல் ஃபார்ம் பார்க்க போகிறோம். அதில் யூ, வி, தே. யூ, வி, தேன்றது ப்ளூரல் ஃபார்ம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். He drinks milk every day. He drinks milk every day. அடுத்தது we drink milk every day. We drink milk every day. Next example. She writes letter every day. She writes letter every day. They play cricket on weekends. They play cricket on weekends. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ், எஸ்டர்டே, லாங் எகோ, ப்ரீவியஸ் டே, த டே பிஃபோர், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் வீக், லாஸ்ட் இயர். அப்படி சொல்கிறது எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். He went for a movie yesterday. He went for a movie yesterday. அடுத்தது she danced well. I played football yesterday. They went to office early. They இது வந்து THEY பா. They went to office early. இப்போ இதில் வென்ட்ன்றது கோனுடைய பாஸ்ட் டென்ஸ், டான்ஸ்ன்றதுக்கு பாஸ்ட் டென்ஸ் டான்ஸ்டு, ப்ளேன்றதுக்கு பாஸ்ட் டென்ஸ் பிளேய்டு, கோன்றதுக்கு பாஸ்ட் டென்ஸ் வெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இதில் வந்து வில், ஷால், மே அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கான கீவேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா டுமாரோ, எ டே ஆஃப்டர் டுமாரோ, கம்மிங், கம்மிங் வீக் ஆர் மண்டே, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர் அப்படின்றதுலாம் இதனுடைய கீவேர்ட்ஸ். இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம். He will come tomorrow. He will come tomorrow. அவன் நாளைக்கு வருவான். They may come next week. அவர்கள் அடுத்த வாரம் வருவார்கள். You will do your best. உன்னால் முடிந்ததை செய். அடுத்தது she will help you. She will help you. அவள் உங்களுக்கு உதவி செய்வாள். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்டோம்.